ஹலோ குக்கீஸ், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல அட்டகாசமான அனிமே வெண்ட் பிரேக்கரோட எபிசோட் 6 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல சோ அண்ட் சுகிஷிதா இவங்க ரெண்டு பேரும் வேற லெவல்ல ஃபைட் பண்ணி நீங்களாம் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இத பார்த்த உடனே தான் இப்போ அந்த ஆப்போசிட் கேங்குக்கு பயமே வருது. போஃபரின் ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்பதான் சோவோட ஃபைட் முடிஞ்சதுனால இவனோட ஃபைட்டிங் ஸ்டைல் என்ன குங்ஃபு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளோட நிறைய கேட்க அதுக்கு சோ சொல்றான், எனக்கு இதுக்கு பேர்லாம் தெரியல, என்னோட மாஸ்டர் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட உடனே சாக்குரா என்ன பண்றா, ஓகே இங்க பாரு, நீ என்ன பிளேம் பண்ணக்கூடாது, நீ என்ன வேணாலும் சொல்லு, என்ன ஃபைட் பண்ணும்போது உன்னோட ஆல் அவுட் எனக்கு கொடுக்கணும், உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை நான் பார்த்தே தீரணும், என்கிட்ட நீ ஃபைட் பண்ணியே தீரணும்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இதை கேட்ட சோ என்ன சொல்றா, ஏ நீ பவர்ஃபுல்னு எனக்கு தெரியும், நான்லாம் உன் கூட ஃபைட் பண்ண மாட்டேன், லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ், நைஸாவே இருக்கலாம். அது மட்டும் இல்லாம நீ இப்படி பார்க்கும்போது தான் ரொம்ப கியூட்டா வேற தெரியுற, வெக்க வேற படுறடா டே அப்படின்னு சொல்லி உன கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஆல்ரெடி டிஃபீட் ஆன ரெண்டு ஆப்போனன்ட்ஸையுமே ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டு போடுறாங்க. போட்டுட்டு அவனையே பாத்துக்கிட்டு இருக்கான், நம்ம ரெண்டு பேருமே டிஃபீட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் ஃபர்ஸ்ட் டிஃபீட் ஆன ஆளு இருக்கான் இல்லையா, அவன் இவனை பார்த்துட்டு டே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்து போய் பக்கத்துல உட்கார்றான். ஆனா இவன் என்ன சொல்றான், நம்ம தொலைஞ்சோம், கண்டிப்பா நம்ம தொலைஞ்சோம், இவங்க நம்மள கொல்லாம விடவே போறது கிடையாது அப்படின்னு சொல்லி பயத்துல நடுங்கிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துலதான் நெக்ஸ்ட் ஆப்போனண்டா நான் தான் போக போறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆஸ் யூஷுவல் சாக்குரா மூக்கு நுழையும் போதுதான் நம்மளோட ஆப்போனன்ட் டீம்ல இருந்து ஒருத்தன் வராங்க. அவன் என்ன பண்றான், எதுவுமே பேசல, ஜஸ்ட் கை செய்கையால நம்மளோட ஹிராகிய பார்த்து நீ ஸ்டேஜுக்கு வாடா அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். இத பார்த்த அடுத்த செகண்டே இப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவனால விட முடியுமா? ஹிராகியும் ஏ நெக்ஸ்ட் நான் போறேன்டா சாக்குரா, எனக்கு அப்புறமா நீ போ, ஏன்னா எப்படியா இருந்தாலும் செகண்ட் இன் கமாண்ட் தானே வரப்போறான், சோ நீ அவனை பாத்துக்கோ, சொல்ல போனா நான் தான் அவன் கூட ஃபைட் பண்ணணும், பட் ஸ்டில் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, நான் இவனை பாத்துக்கிறேன், நீ அவனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஃபைட்டிங் அரினாக்குள்ள போறாங்க. அண்ட் இந்த ஆப்போனன்ட்டோட பேர் வந்துட்டு சாக்கோ. ஆஸ் யூஷுவல் நான் போன எபிசோட்ல சொல்லியிருப்பேன், இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இருக்க மாதிரி இருக்கு, ப்ரீவியஸா ஏதோ ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க போல. இதே டவுட் நம்மளோட போஃப்ரின் டீமுக்குமே இருக்குங்க. ஏன்னா ஹிராகி ரொம்பவே எமோஷனலா இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஆப்போனன்ட் டீமோட லீடர் என்ன சொல்றான்னா, இவன் இது வரைக்கும் நான் பேசியே பார்த்தது கிடையாது, நான் எது கேட்டாலும் எஸ் ஆர் நோ, அவன் ரெண்டு வார்த்தை கண்டினியூஸா சொல்லிட்டாலே அது எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா இப்ப என்னடா இந்த ஆப்போனன்ட் கிட்ட இவன் இவ்ளோ வெறித்தனமா இப்படி பேசுறானேன்னு சொல்லி ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம போஃபரின்ல எப்படி 4 கிங்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி இந்த டீம்லயும் இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த கிங் தான் இந்த பையனும். சோ கண்டிப்பா இந்த ஃபைட் ஈஸியா இருக்காதுன்னு சொல்லி அந்த கேங்ல இருக்க மொத்த பேருமே கரகோஷம் விடுறாங்க. சாக்கோ தான் வின் பண்ணுவான்னு சொல்லி தைரியத்தை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரியே சாக்கோ வேற லெவல்ல ஃபைட் பண்றான். நம்மளோட ஹிராகி கூட ஒரு படி கீழே இருக்க மாதிரியே நமக்கு படுது, என்னடா இது இவன் தோக்குற மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்கிறாங்க. ஆனா இந்த சாக்கோ இருக்கானே இவனை தோக்கடிக்கிறதுல ரொம்பவே வெறியா இருக்காங்க. ஏய் நான் தோத்து போயிடுவனா, என்கிட்ட சொன்ன, ஆனா நீ தாண்டா என்கிட்ட தோத்து போக போற, நீ அட்லீஸ்ட் என்னை விட ஸ்ட்ராங்கா இருப்பனாச்சு நான் நினைச்சேன், ஆனா என்னை விட ஸ்ட்ராங்காவும் இல்ல, ஆனா போய் என்னை விடவே வீக் ஆயிட்டேடா, நீ என்னதாடா பண்ற, நீ எப்போ அந்த உமேமியாவோட டீமுக்கு போனியோ அப்பவே நீ தரம் குறைஞ்சு போயிட்ட, என் கூட ஃபைட் பண்றதுக்கு கூட உனக்கு தகுதி கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவேசமா இவன் கூட ஃபைட் பண்றாங்க. ஆனா நம்மளோட ஹிராகி சும்மா விட்டுருவானா, இவனும் வேற லெவல்ல ஃபைட் பேக் பண்றாங்க. அந்த சமயத்துல இந்த சாக்கோ என்ன பண்றான், ஒரு ஃபைனல் ஹிட் ஒன்னு குடுக்கறான், இவன் தள்ளி போய் விழுந்துடுறாங்க. விழுந்தது மட்டும் இல்லாம நாக் அவுட் ஆன மாதிரி வேற இருக்கான். அப்பதான் இந்த பையன் சொல்றான், இந்த போஃபரினே வேஸ்ட் போல இருக்கு, இவன் எனக்கு ஒரு பெரிய ஆப்போனண்டாவே படல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதே சமயத்துல இந்த கேங்கோட லீடர் ஷோஜி இருக்கான்ல, அவன் சொல்றான், ஏய் இவன் ஸ்ட்ராங்கஸ்டா, நம்ம டீம்ல இவன் பேச மாட்டானே தவிர்த்து நம்ம எல்லாரை விடவே இவன் தான் நிறைய ஆப்போனன்ட்ஸை டிஃபீட் பண்ணியிருக்கான், வேற லெவல் பவர்ஃபுல்லான ஆளிவன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்ட நம்மளோட சாகரா ரொம்ப கடுப்பாகி, டே ஷார்க் மண்டையா ஏன்டா இப்படி பண்ற, என்கிட்ட என்னமோ இப்படி அப்படின்னு சொல்லி வீரவசனம்லாம் விட்ட, இப்ப என்னடானா உட்காந்து
அடிபட்டு கிடக்குற, தயவு செய்து இப்ப நீ எழுந்து வரையா இல்ல உன்னை நான் வந்து அடிக்கவான்னு சொல்லி இவன் பேசும்போது, ஐயோ என்னோட அண்டர் கிளாஸ்மென்ட்லாம் என்ன பேசுற அளவுக்கு நான் வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹிராகி எழுந்து நின்னு அங்க வராங்க. இப்பதான் போஃபிரினோட லீடரும் என்ன சொல்றான், எங்களுதுல 4 கிங்ஸ் இருக்காங்க, அதுல ஃபர்ஸ்ட் டீம் தான் டாமன் டீம், அதோட லீடர் ஹிராகி தான். ஆனா இந்த டீமுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அது என்ன தெரியுமா, பிஷமோண்டன், the god of war. இவன் தான் பேட்டில் ஃபீல்டையே கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆள். சோ கண்டிப்பா ஹிராகி தோத்து போக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இவன் சொல்றாங்க. இத கேட்ட உடனே அவனும் என்ன பண்றான், தரையில ஒரு குத்து ஒண்ணு விட்டுட்டு, ஓகே நான் ரொம்ப ஈஸியா போயிட்டேன் போல, என்னோட லோவர் கிளாஸ்மேன் மாதிரி பெத்தட்டிக்கா ஃபைட் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் எனக்கு நெஞ்சே வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவனோட ஆஸ் யூஷுவல் டேப்லெட்டை எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட அடுத்த செகண்டே இப்ப நம்ம ரியலா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாக்கோவோட பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஏன்னா இவன் என்ன சொல்றான், சாக்கோ நான் பார்த்ததை விட நீ இப்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். சோ இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதாங்க உண்மை. இந்த சாக்கோன்ற பையன் மிடில் ஸ்கூல்ல பயந்துகிட்டு எல்லாரும் இவனை புள்ளி பண்ணும் போது, ஏன் என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்ட அடுத்த செகண்டே அந்த குரூப் ஆஃப் பசங்க இவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் நம்ம தலை ஹிராகி அங்க வராரு. வந்துட்டு என்னடா இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு இவனை காப்பாத்துறாங்க. இவன் உடனே என்ன ஏன் காப்பாத்தின அப்படின்னு சொல்லும் போது, ஏய் என்னடா பேசுற, உன்னை அடிச்சிட்டு இருக்காங்க, நான் என்ன புள்ளி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நான் விடவா முடியும், கண்டிப்பா உன்னை காப்பாத்ததான் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட அடுத்த செகண்டே சாக்கோ என்ன பண்றான், ஹே எனக்கு நீ ஃபைட்டிங் சொல்லி கொடு, நான் யார பார்த்தும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் ஹிராகி மிடில் ஸ்கூல்ல இருந்தே சாக்கோக்கு ஃபைட்டிங் சொல்லி கொடுத்திருக்கான். இவனை இந்த அளவுக்கு பெரிய ஃபைட்டர் ஆக்குனதே இவன் தாங்க. சோ இப்ப நம்ம ஃபைட்டிங் அரினாக்கு வரலாம். இவ்ளோ நேரமா சாக்கோ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆனா இப்போ ஹிராகி வேற லெவல் ஸ்விஃப்டா ஃபைட் பண்றாங்க. இந்த ஃபைட்டிங் பார்க்கவே அட்டகாசமா இருக்கு. என்னடா இது இவ்ளோ தூரம் வீக்னு நினைச்ச இவன் இப்போ இப்படி துவம்சம் பண்றானே அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தான் இன்னொரு ஒரு பிளாஷ்பேக்கும் காமிக்கிறாங்க. இப்போ சாக்கோ அண்ட் ஹிராகி 2 பேருமே மிடில் ஸ்கூல் முடிச்சு ஹை ஸ்கூல் போக போறாங்க. சாக்கோவுக்கு ஹிராகி மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குங்க. எப்பவுமே இவனை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இவன் மட்டும் இல்ல, ஹிராகி பின்னாடி ஒரு கூட்டமே இருந்திருக்கு. நீ என்ன சொல்லாலும் நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவன் மேல அட்ராக்ட் ஆகி இந்த கேங்ல இவன் கூட தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனா ஒரு நாள் இந்த மிடில் ஸ்கூல் முடிஞ்சு ஹை ஸ்கூல் போற தருணத்துல சாக்கோ சொல்றான், 2 பேரும் நடந்து போகும்போது, நான் உன் கூட தான் ஹை ஸ்கூல் வந்து படிக்க போறேன், உன்னை விட நான் ஒரு 1 இயர் சின்னவனா இருக்கேன், 1 இயர் மட்டும் வெயிட் பண்ணு, நானும் ஃபூரின் ஹை ஸ்கூல்லயே உன் கூட வந்து சேர்ந்துடுறேன்னு சொல்றான். அதுக்கு இவனும் சொல்றான், ஆமா நான் ஃபூரின் தான் போக போறேன், ஆனா அங்க உமேமியா அப்படின்றவங்களுக்கு கீழே தான் நான் இருக்க போறேன், சோ நீ நினைக்கிற மாதிரி நான் டாப் ஸ்பாட் பிடிக்க மாட்டேன், சோ உன்னோட கோலும் என்னோட கோலும் ஒன்னா இல்ல, நீ என்ன பண்ணு, உனக்குன்னு ஒரு புது கோலை நீ கண்டுபிடிச்சுக்கோ, அண்ட் இனிமே நீ என்ன ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாதுடா, உனக்குன்னு ஒரு கோலை வச்சுக்கிட்டு உன் லைஃப நீ வாழ கத்துக்கோ, நான் உமேமியாவுக்கு கீழே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் பிரிஞ்சு போயிடுறாங்க. சோ இதுதான் சாகோவை ட்ரிகர் பண்ணிருக்கு. இவன் உடனே என்ன பண்றான், ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஆனா நீ வேணான்னு சொல்லிட்டு செகண்டா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற, ஆனா நான் உன்னை விட பவர்ஃபுல் ஆகி உன்னை பீட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி இவன் இருக்கிற எல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புள் கிட்டயும் ஃபைட் பண்ணி வேற லெவல் பவர்ஃபுல்லான கேரக்டரா இவன் மாறுறாங்க. அப்போதான் ஷிஷிடோரின் கேங் உருவாக்கி அதோட லீடரும் செகண்ட் லீடரும் வந்து இவனை பார்த்து இவனை ரெக்ரூட் பண்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புளை உன்னால ஃபைட் பண்ண முடியும், அதுக்கு நீ எங்க டீமுக்கு வந்தா உனக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுக்கு அவன் ஓகே சொல்றாங்க. சோ இப்போ நம்ம ஃபைட்டிங் அரினால ஹிராகி வேற லெவல்ல ஒரு பஞ்ச் ஒன்னு வைக்கிறாங்க. இந்த ஃபைட்டிங் சீன் பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா அனிமேல பார்க்கும்போது இத பாருங்க. அண்ட் இந்த ஒரு ப்ளோல சாக்கோ தோத்துட்டாங்க. என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இவன் என்னை விட வீக் ஆயிட்டான்னு நினைச்சேன், ஆனா எப்பவுமே என் தலை கெத்து தான், இவன் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்பதான் பார்த்தா தெரியுது, மிடில் ஸ்கூல் முடிச்சு ஹிராகி போகும்போது என்ன நீ ஃபாலோ பண்ணாதன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அதுதாங்க இவனுக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கும். ஏன்னா இந்த வேர்ல்டுலயே நான் கேட்க கூடாதுன்னு நினைச்ச ஒரே வார்த்தை என்ன ஃபாலோ பண்ணாதன்னு தான். என்
என் உயிருக்கும் மேலா நான் உன்னை நினைச்சேன், ஆனா என்ன ஃபாலோ பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிட்ட. ஈவன் நீ செகண்ட் பிளேஸ்ல தான் இருப்ப நீ முடிவு பண்ணா கூட என்ன நீ ஃபாலோ பண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட தான் நான் இருந்திருப்பேன். ஆனா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள இருந்த ரெக்ரெட் தாங்க இவ்ளோ பெரிய கோவமா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் ஃபைட்டிங்லாம் முடிச்சிட்டு மிடில் ஸ்கூல் டைம்ல ஒன்னா உட்காந்துக்கிட்டு டேம் பக்கத்துல இருக்காங்க. அந்த சமயத்துல அவுட் ஆஃப் நோவேர் சாகோ சொல்றான், லீடர் நீ எங்க போனாலும் சரி நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன். இந்த வேர்ல்டு நான் சாகர வரைக்குமே கூட நான் உங்களை தான் ஃபாலோ பண்ணுவேன். சோ என்ன மட்டும் நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாமே சொல்லியும் கடைசியில நான் கேட்ட வார்த்தை என்னை விட்டு போயிடு அப்படின்றதுதான். இதை எல்லாத்தையுமே நினைச்சுக்கிட்டு இப்போ சாகோ நாக் அவுட் ஆகி மயங்கி கிடக்குறாங்க. ஆனா இவ்ளோ பெரிய ஃபைட்டர் இப்படி மயங்கி கிடக்குறாங்க. ஆனா இந்த டீம் இருக்காங்கல்ல, ஆப்போனன்ட் டீம், அதுல அந்த செகண்ட் இன் கமாண்ட் ஜோ என்ன தெரியுமா சொல்றான், சரிடா பசங்களா அவனை தூக்கி போடுறதுக்கு யாராச்சும் முன் வந்து அதை பண்ணி தொலைங்க, எனக்கு வேலை வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்றான். அப்பதான் ஹிராகி என்ன பண்றான், உங்களுக்கு எங்க கஷ்டம் நானே தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜென்டிலா அவனை தூக்கிட்டு வந்து கீழே போடுறாங்க. இத போட்ட உடனே ஜோ என்ன பண்றான், இவனை எதுக்கு நீ இவ்ளோ ஜென்டிலா பண்ற, தோத்து போனவங்களுக்கு எல்லாம் இந்த டீம்ல இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை டச் பண்ண போறான். அந்த சமயத்துலதான் ஹிராகி ஸ்டாப் பண்ணி, ஹே உன் வேலை இங்க முடிஞ்சிருச்சு, நான் கூட்டிட்டு வந்து இங்க இவனை பத்திரமா போட்டுட்டேன், இவனை இனிமேலும் ஹர்ட் பண்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் ரவுண்டு தான் வரப்போகுது, எங்க சாக்குரா கிட்ட ஃபைட் பண்ணிட்டு நீ என்ன வேணாலும் பேசு, தோத்து போற நாய்க்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லி அவன் அவ்வளோ மாசா அவன் கிட்ட பேசிட்டு போறாங்க. இதை கேட்ட சாகுராக்கும் ஒரு ஃபயர் அப் ஆகிடுறாங்க. அதோட இல்லாம ஹிராகி கிட்ட போஃப்ரினோட லீடர் எதுவுமே கேட்கல, அந்த பையன் யாரு, உனக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை எதுவுமே கேட்காம, ஏய் நீ சூப்பரா ஃபைட் பண்ணடா, நீ ஜெயிப்பன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்றாரு. இதை கேட்ட உடனே அவன் சொல்றா, ஏய் நீ என்கிட்ட அவன் யாரு அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் எல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்கிட்ட என்னைக்கு சொல்ல தயாரா இருக்கியோ அன்னைக்கு நீ சொல்லு, அப்ப அந்த ஸ்டோரியை கேட்க நான் தயாரா இருப்பேன். சோ நோ பிரஷர், நம்ம நெக்ஸ்ட் ஃபைட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு நம்மளோட சாக்குராக்கும் அண்ட் அந்த டீமோட செகண்ட் இன் கமாண்ட் ஜோக்கும் ஃபைட் நடக்க போகுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட்க்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே நம்மளோட சேனல்லயும் அதை போட்டுறோம். சோ நெக்ஸ்ட் இந்த ஃபைட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.